என் அன்பு தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம் உறவுகளே. மக்களுக்கும் சமூகத்துக்கும் மக்களுக்கும் பயனுள்ள விஷயங்களை செய்யுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. என்ன சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, மத்தியோடு பாலப்பள்ளம் பேரூராட்சி மத்தியோடு பகுதியில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு யோவான் சாலை, அது ஒரு சிமெண்ட் சாலை. அதுக்குள்ளாடி என்னென்னா 2-3 வீடுகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களாம். அப்போ அந்த சாலை ஓரத்தில் அந்த கால்வாய், அந்த சேனல் கரை, அதில் என்ன செய்கிறாங்கன்னா குப்பைகள் எல்லாம் கொட்டுறாங்க. இந்த சுற்று வட்டார பகுதி மக்களும் கொட்டுறது உண்டு. வெளியிலேருந்து மாட்டு இறைச்சி கழிவுகள் இருக்குல்ல, அதை மூட்டை கட்டி அதில் தூக்கி போடுறது பொது வழிச்சாலை பக்கத்தில். அது எவ்வளோ துர்நாற்றம் அடிக்கும். இப்போ இப்படிப்பட்ட செயல் சமூக குற்றம். இதை செய்யக்கூடாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. மது அருந்திய ஒரு சூழ்நிலையில் மது அருந்திக்கிட்டு இருசக்கர வாகனத்தில் அந்த அப்படிப்பட்ட தவறுகளை செய்துட்டு போகிறாங்க. அதில் ஒரு கேமரா, கண்காணிப்பு கேமரா இல்லை. இப்போ கேமரா இருந்துச்சுன்னா அந்த தவறுகளை செய்கிறவங்கள அடையாளம் காணலாம். அடையாளம் கண்டு என்ன செய்கிறோம், சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க மேலே அபராதங்களை விதிக்க வைக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இது சமூகத்துக்கும் மக்களுக்கும் பயன் தராது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட தவறுகளை ஏன் செய்யணும்? இப்போ மாடை வெட்டுறாங்க, அதை அவங்களுடைய தொழிலாக இருக்கட்டு, அவங்க சாப்பிட்றாங்க, மாட்டுக்கழிவுகள் தான்னு சொன்னாங்க. நம்ம வசிக்கிற வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நபர் சொன்னது. இப்படி மூட்டை கட்டி இதில் போடுறது எவ்வளோ பெரிய கொடுமை. இங்கே பாருங்கள், மக்களுக்கும் சமூகத்திற்கும் ஏதாவது நன்மை பயக்குமா? இங்கே பாருங்கள். அப்போது நமக்கும் அது சிரமமாக இருக்குது. வீட்டு வழிப்பாதை அதில் கொண்டு இப்படி மக்கள் பண்ணுறாங்க ஒரு சிலர். அது எவ்வளோ பெரிய தவறாக இருக்குது பாருங்கள் மக்களே. இது எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட மக்களே, பாலப்பள்ளம் பேரூராட்சி மத்தியோடு பகுதிக்கு பக்கத்தில் யோவான் சாலை. இத்தகைய செயல் கண்டிக்கத்தக்கது மக்களே. நாம் தமிழ் மக்களாகிய நாம் சமூகத்துக்கும் மக்களுக்கும், நம்ம கூடி வாழ்கிற மக்களுக்கும் நன்மை பயக்கும் விஷயங்களை நம்ம செய்வோம். இப்படிப்பட்ட தவறான விஷயங்களை நம்ம முற்றிலும் தவிர்ப்போம் மக்களே. அன்பு வணக்கம்.